வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரு சம்மு ப்ராப்ளம் 3 ஆல்ரெடி 2 ப்ராப்ளம் போட்டிருக்கோம். இப்போ தேர்ட் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் த பார்ஷியல் டிஃபரன்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் பை எலிமினேட்டிங் ஆர்பிட்ரி ஃபங்க்ஷன். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா XYZ ஈக்குவல் டு பை இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ XYZ equal to given என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர். ஸோ இதில் இருந்துட்டு டிஃப்ரென்ஷியேட்டிங் இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய், ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் பொறுத்து பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா XYZ. அப்போ XY இசட்டை பண்ணும்போது டோ இசட் பை டோ எக்ஸ் வரும். ஸோ அப்போ அதை பி எழுதிக்கலாம் ப்ளஸ்ஸு YZ X1 ஆகிடும். ஸோ இந்த சைடு பார்க்கும்போது பை டேஷு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர். அதே நம்ம இந்த டேர்ம் பண்ணும்போது 2x மைனஸ் 2ZPன்னு வந்துடும். ஸோ இதை வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய்யை பொறுத்து பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸு ஒய் டோ கியூ பை டோ எக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கியூன்னு எடுத்துக்குவோம். ஸோ டோ ஒய் பை டோ எக்ஸ் வந்து கியூன்னு எடுத்துக்குவோம். ப்ளஸ் எக்ஸ் இசட்டு ஈக்குவல் டு பை டேஷு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர். இங்கே வந்து 2y மைனஸ் 2ZQ அப்படின்னு வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 1 and 2 டிவைட் பண்ணுறோம். 1 and 2 டிவைட் பண்ணுறோம். 1 and 2 டிவைட் பண்ணோம்னா XYP ப்ளஸ் YZ பை XZ ப்ளஸ் XYQ ஈக்குவல் டு இந்த டேர்முக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 2x மைனஸ் 2ZP பை 2y மைனஸ் 2ZQ வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் வந்து XYP ப்ளஸ் YZ ஈக்குவல் டு டிவைட் பை XZ ப்ளஸ் XYQ ஈக்குவல் டு 2 காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ X மைனஸ் ZP பை இங்கே 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா Y மைனஸ் ZQ. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். அப்படியே ரிமைனிங் இருக்கிறது XYP ப்ளஸ் YZ பை XZ ப்ளஸ் XYQ ஈக்குவல் டு X மைனஸ் ZP பை Y மைனஸ் ZQ. ஸோ இதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறோம். YZ ப்ளஸ் XYP இன்ட்டு இங்கே வந்து Y மைனஸ் ZQ ஈக்குவல் டு XZ ப்ளஸ் XYQ இன்ட்டு X மைனஸ் ZP. ஸோ இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறோம். ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா YZ வந்து ஒய்யோட பண்ணும்போது நமக்கு ZY ஸ்கொயர் வந்துடும். ப்ளஸ் அடுத்த டேர்ம் கூட பண்ணும்போது XY ஸ்கொயர் P வரும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு மைனஸ் டேர்ம் கூட பண்ணுறோம். வந்துட்டு YZ ஸ்கொயர் Q வரும் இங்கே. அடுத்தது மைனஸ் XYZ PQன்னு வந்துடும். சரிங்களா? ஈக்குவல் டு இந்த சைடில் அதேமாரி ஒரு டேர்மும் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் இசட்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் YQ மைனஸ் XZ ஸ்கொயர் P மைனஸ் XYZ PQ வந்துடும். ஸோ இதில் கேன்சல் ஆக வேண்டியது கேன்சல் ஆகிடுதுன்னு தான் மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த டேர்ம் வந்து நம்ம கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம் வந்து இருக்கிறதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா எடுத்துகிட்டு காமனாக PX வெளியே எடுத்திங்கன்னா Y ஸ்கொயர் ப்ளஸ் Z ஸ்கொயர் மைனஸ் QY
இசட் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் வெளியே எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ காமன் டேர்ம் வரும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் வரும் கரெக்டாக இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது. ஸோ தேர்ட் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை சால்வ் பண்ணி பாருங்கள்.